அது மட்டுமல்ல, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒரே நாள்ல 4 விருந்து வந்துட்டு என்ன செய்வீங்க? அதுக்கும் வழி கொடுத்தாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரே நாள் 4 விருந்து, 4 வீட்டுல விருந்து கொடுத்துட்டாங்க, என்ன செய்யறது? ஒரு வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு வீட்டுக்கு தூப்பணி எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வந்துடுறதா? இல்லை. மார்க்கம் என்ன சொல்லுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? முதல்ல பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உரிமை விடுனாங்க. விருந்து கொடுத்ததுல யாரு பக்கமா இருக்காங்கன்னு பாருங்க, அவங்களுக்கு நீங்க போங்க, அவங்க வீட்டுக்கு போங்க, முடிஞ்சு போச்சு. மற்றவங்களுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கேட்டா சொல்லலாம், எங்க பக்கத்தில் இருக்கிறாரு, நான் அவருக்கு போக வேண்டிய அவசியம் சொல்லலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலது பக்கம் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. நாங்க 2 பக்கமே இருக்கிறாங்க, இந்த பக்கமும் ஒருத்தர் விருந்து சொல்லிட்டாரு, இந்த பக்கமும் விருந்து சொல்லிட்டாரு, ஒரே நாள்ல எங்க போகிறது? யார் முதல்ல சொன்னாங்க அவங்க வீட்டுக்கு போங்க. எல்லா விதத்திற்கும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்து உபசரணங்களின் விஷயங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விருந்துகளை கொடுத்து உறவுகளை மேம்படுத்துவோம், சந்தோஷங்களை உருவாக்குவோம். இதுதான் விருந்துகளின் நோக்கமே என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெருமானாருடைய வழிமுறைகளை, நடைமுறைகளை வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.